ஒருத்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முழுசா ரொம்ப டெடிகேட்டடா ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமாக நம்புவாங்க. ஆனா அதுதான் இவங்களுடைய அழகும் கூட, அதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் கூட, ஆபத்தும் கூட. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து தான் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள நடக்குது. இந்த 6 மாதத்துக்குள்ள மிக மிக கவனமாக இருக்கணும். உறவுகளால காயங்களும் உறவுகளால சிக்கலும் ரிஷபம், கன்னி, மகரத்திற்கு காத்து எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் காப்பாற்ற எண்ணத்தை இந்த 6 மாதத்திற்கு தயவு செய்து கன்னிராசிக்காரவங்க ஒதுக்கி வச்சு. ஆனா என்னைய அழிச்சிட்டு என்னை ஏறி மிதிச்சிட்டு நீ வளர போற அப்படிங்கிறதே மகர ராசிக்காரர்களுக்கு தெரியாதவாறு அவர்கள் நடிப்பார்கள். உண்மையானவர்கள் போல் என்று வேஷம் விட்டு உங்கள்கிட்ட நடிக்க போறாங்க. அந்த நடிப்புல நீங்க மயங்க போறீங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் சிக்க போறீங்க. இது முன்னெச்சரிக்கை தான். 180 நாட்கள் புதிய உறவின் நிஜமான சிக்கல்கள் இதோ. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. வரக்கூடிய இந்த 6 மாத காலத்துக்குள்ள ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அக்னி ராசிக்கு நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது நிலத்தத்துவ ராசியான ரிஷபம், கன்னி, மகரம். இவங்களுக்கு உறவுகளால எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்திக்க போறாங்க? ரிஷப ராசிக்காரர்கள் அதே போல கன்னி ராசிக்காரவங்க மகர ராசிக்காரவங்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருக்குங்க. இது நிலத்தத்துவ ராசி மட்டும் இல்லாது, ஒன்று சுக்கிரனுடைய அம்சம், ஒன்று புதன் பகவானுடைய அம்சம், ஒன்று சனி பகவானுடைய அம்சம், அசுரகுருவினுடைய டீம். இந்த ராசி அம்சங்கள்லாம் இவங்கள்ட்ட ஒருத்தரை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முழுசா ரொம்ப டெடிகேட்டடா ஆத்மார்த்தமா உணர்வு பூர்வமாக நம்பக்கூடிய ராசிகள். ஆனா அதுதான் இவங்களுடைய அழகும் கூட, அதுதான் இவங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளும் கூட, ஆபத்தும் கூட. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து தான் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு 6 மாசத்துக்குள்ள நடக்க இருக்கு. ஒரு உறவுகளால பெரிய வருத்தத்தை, பெரிய காயத்தை இவங்க பட போறாங்க. பெரிய மனச்சிக்கலுக்கு ஆட்பட போறாங்க. ஏற்கனவே நாங்கள் நிறைய பட்டுட்டு இருக்கேன், இதுல என்ன புதிய உறவு அப்படின்னு கேட்டா, அது புதிய உறவு தான் இல்லைங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கக்கூடிய உறவுகள் கூட உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஆக இந்த ராசிக்காரவங்க இந்த பெயர்ச்சிக்கு முன்னாடி இந்த 6 மாதத்துக்குள்ள மிக மிக கவனமாக இருக்கணும். உறவுகளால காயங்களும் உறவுகளால சிக்கலும் ரிஷபம், கன்னி, மகரத்திற்கு காத்திருக்கு. பொதுவாகவே எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு கஷ்டமா போயிட்டு இருக்கு அப்படின்னா, புது உறவு வந்தாலே அது நல்ல மாற்றம் தான் சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் அட்வைஸ். இவங்களுக்கு நீங்க கஷ்டம்னு வேற சொல்லியிருக்கீங்க. அப்போ புது உறவு வரும்போது அது ஒரு சந்தோஷமான மாற்றமா இருக்காதா? ராகு கேது பகவானுடைய கதை தெரியுமா உங்களுக்கு? புராண கதை. எப்படி அவர்கள் நவகிரக பரிபாலனத்துல இடம் பிடிச்சாங்கன்னு தெரியுமா? இந்த ராசிக்காரர்களுக்கு ஒருத்தர் புது உறவு வருதுன்னு சொன்னா எல்லாரும் நல்லவங்களா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. வாழ்க்கையில பாருங்க, சில உறவுகளால தான் ரொம்ப பேர் காயமே பட்டிருப்பாங்க. ஆரம்பத்துல நல்லவர்கள் போல் நடிப்பாங்க, ரொம்ப அக்கறையா இருக்கிறது மாதிரி உள்ள வருவாங்க, ரொம்ப பாசம் காட்டுவாங்க, ரொம்ப பரிவு காட்டுவாங்க, உங்களை அப்படியே காப்பாத்துற மாதிரி, அப்படியே அவங்க ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு இன்ச்சிலையும் உங்க மேல ரொம்ப கவனமா இருக்கிற மாதிரி, ரொம்ப பரிசுத்தமானவர்கள் மாதிரி, ரொம்ப அவங்க கேரிங்னு சொல்றாங்கல்ல, அப்படியே காமிச்சு காமிச்சு வேஷமிட்டு உள்ள வருவாங்க. இந்த ராசிக்காரர்கள் அவர்களை நம்புவார்கள். அப்படி நம்பி இவங்க வாழ்க்கையில மோசம் போவாங்க. ஏன்னா விஷத்தை கொடுக்குறவன் இதுல நஞ்சுன்னு எழுதியா கொடுக்க போற, தேனுன்னு எழுதி தான் கொடுப்பேன். நம்ம தான் பார்த்துக்கணும் எக்ஸ்பிரி டேட் எதுரா, இது நஞ்சா விஷமா வேற என்னமா தேனா அப்படின்னு நம்ம தான் பார்த்து கவனமா சாப்பிடணும். கொடுக்குறவன் அன்பா கொடுக்குறங்கிறக்காக குடிச்சிட முடியுமா? அது மாதிரி ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரர்களுக்கு பொய்யான வேஷமிட்டு போலியான உறவுகள் உண்மையானவர்கள் போல் என்று வேஷமிட்டு உங்கள்கிட்ட நடிக்க போறாங்க. அந்த நடிப்புல நீங்க மயங்க போறீங்க, வாழ்க்கையில பிரச்சனைகளை சிக்க போறீங்க. இது முன்னெச்சரிக்கை தான், உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல. அது யாரு என்ன எப்படி நடிக்கிறாங்க, யார் நம்ம மேல ரொம்ப ஓவரா கேர் பண்றாங்க, ஓவர் ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, அவங்களுடைய நடவடிக்கை என்ன, இவன் ஏன் புதுசா நம்ம மேல அக்கறை போடுறாங்க, இப்படிங்கிறதெல்லாம் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் யோசிச்சு கேட்டை போட்டு எங்கன்னு நிறுத்தணுமோ அங்க நிறுத்தலைன்னு சொன்னா, உள்ளுக்குள்ள இடம் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, வாழ்க்கை என்பது சில மாதங்களுக்குள்ளாகவே பெரிய நரகமாக மாறிவிடும். அதனால இவர்கள் கவனம் தேவை. அப்போ ரிஷபம், கன்னி, மகரம் இவங்க எல்லாருக்குமே ஒரு கேர்ஃபுல்லா அந்த ஒரு அலர்ட் பீரியட்னே நம்ம சொல்லலாம். இதுல முதலாவதா பார்க்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க. ரிஷப ராசிக்காரங்க எந்த உறவுகள்ட்ட இருந்து கவனமா இருக்கணும்? எந்த உறவுகளோட வருகை இவங்களை காயப்படுத்தக்கூடியது? ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சுக்கிர பகவானுடைய அம்சம். ஸ்திர ராசி அப்படின்னு சொல்றோம். ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு இருந்தா அது ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நிரந்தரமான ஒரு செயல் நடக்குதுன்னா அதில் அப்படியே போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இவங்கள்ட்ட ஒரு உறவு வருது, அந்த உறவுனால இவங்க காயப்பட போறாங்க அப்படின்னா அதனுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, இவங்க மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி, ரொம்ப இவங்களுக்காக மெனக்கடுற மாதிரி, ரொம்ப இவங்களுக்காக நேரம் கொடுக்குற மாதிரி, ரொம்ப இவர்களை புரிந்து கொண்ட மாதிரி
மாதிரி தான், உண்மை கிடையாது. நடிக்கக்கூடிய நபர் தான் இப்போ என்ட்ரி ஆக போகிறாங்க. அல்லது ஏற்கனவே எனக்கு அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு காரண காரியத்தில் அதை தொடர்ந்துக்கிட்டே திரும்ப சிக்கலில் நீங்கள் மாட்ட போகிறீங்க. அதை முதல் ரிஷபராசிக்காரவங்க புரிஞ்சுக்கணும். கதையாக கேட்பாங்கங்க, உட்காந்து பேசுவாங்க. அவங்களுக்கு வேலையே அதுவாக தான் இருக்கும். அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடிய கதையை ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி கதை கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்களை சொல்ல விட்டு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் சந்திச்சிங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, எப்படிலாம் நல்லா இருக்கீங்க, யார் கூடலாம் பழகிட்டு இருக்கீங்க, உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது, உங்கள் உறவுகள் எப்படி இருக்குது, தொழில் எப்படி இருக்குது, அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி ஒரு நட்பாக பழகி, ஒரு உறவாக பழகி, காது கொடுத்து செவி கொடுத்து கேட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடிக்கக்கூடிய போலி மனிதர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் உங்கள் மைண்டு உங்களை விட்டு போயிடும். நிறைய விஷயங்களை அவங்கள்ட்ட நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. எப்பயுமே ரிஷபராசிக்காரர்கள் ஒரு உண்மையை சொல்ல மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. உண்மையை சொல்ல மாட்டாங்கன்னா மறைக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது, வேலையில் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஏதோ மெய் மறந்து இவங்களுடைய எல்லா விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பத்தில் இவர்களுடைய காயத்திற்கு மருந்து போடுவது போல் நடிக்கக்கூடிய அந்த உறவு என்பது இவங்களுடைய எல்லா பலவீனத்தையும் கைப்பற்றி கொண்டு எல்லா விஷயங்களையும் உள்வாங்கிக்கிட்டு நாளைக்கு எதிராக அதே கத்தியை திருப்பி குத்துற மாதிரி இவங்களுடைய பலவீனத்தை இவங்களுக்கு எதிராகவே அந்த நபர் பயன்படுத்த போறாங்க. அதுல இவங்க கவனமா இருக்கணும் இந்த 6 மாசத்துக்குள்ள. ஸோ டக்குன்னு வராங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ் ஆகி எதுவுமே ஷேர் பண்ணிடக்கூடாது. நிச்சயமா யாரு என்ன ஏதுங்கிற மனசுங்கிற அந்த பூட்டை திறக்கவே கூடாதுங்க. திறந்தது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிங்க சாவியும் எதிரிகளை கொடுத்துட்டு இந்த எடுத்துக்கிற மாதிரி ரிஷபத்தை பொறுத்தவரை ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. ஒரு உறவு வருதுன்னு சொன்னா அது எங்கேயோ ஒன்று என்னன்னா மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சா இருக்குதுன்ற மாதிரி யோசிச்சு பார்க்கணும். இது சரியான நபர் தானா, சரியான ஆள் தானா, இந்த நேரம் நமக்கு நல்லா இல்லைங்கிறாங்க, நம்ம நம்பலாமா வேணாமா, இது நம்ம ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கா, இது எதுவுமே உங்களுக்கு தோணாதுங்க. அந்த மாதிரி நிழல் கிரகங்கள் உங்கள் மனதை மறைத்து விடும். ஆம், ராகுகேது பயிற்சி வருவதற்கு முன்பாகவே இந்த வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். கவனம். அப்போ ராகுகேது பயிற்சி எனக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டால் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், மாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயிற்சி பலன்களில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆனால் அந்த பயிற்சி வருவதற்கு முன்பாக ஒரு நபரை அறிமுகப்படுத்தி அந்த நபர்னால நம்ம கெடப்போறோங்கிறத உணர்ந்துக்கணும். அடுத்ததாக புதனம்சம் பெற்ற கன்னிராசிக்காரங்க எந்த உறவுகளால காயப்பட போறாங்க சார்? கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரு உறவுனால இவங்க காயப்படுறாங்க அப்படிங்கிறத விட இவங்க எப்படி பயன்பட போறாங்க, இவங்களை எப்படி அவங்க பயன்படுத்திக்க போறாங்க, இவங்களையே தெரியாமலேயே எப்படி இவங்களுக்குள்ள அவங்க காரியத்தை சாதிக்க போறாங்க அப்படிங்கிறதா இப்ப நடக்கக்கூடிய இந்த 6 மாத காலத்துக்குள்ள நடக்கக்கூடிய சூட்சமே. அந்த நபர் கன்னிராசியே புதனுடைய அம்சம், புத்திசாலி கிரகம்னு சொல்றோம். ஒரு வாய்ப்புகளை சரியா பயன்படுத்துவாங்க, யார் எதுக்கு வராங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க, கணக்கு போட்டு பார்ப்பாங்க. எல்லாம் சொன்னாலும் கூட போதாத நேரம் சில பயிற்சிகள் காரணமாக அடுத்து நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் வருவதற்கு முன்பாகவே இவர்களை பயன்படுத்தக்கூடிய அந்த நபர் இவர்களை பற்றி முழுமையான விவரங்களை தெரிந்தவர்களாக இருப்பாங்க. இவங்க வாயினாலேயே கேட்டவங்களா இருப்பாங்க, இவங்களே சொன்னவங்களா இருப்பாங்க. இவங்களுடைய அதீத புத்திசாலித்தனத்தை எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம், தனக்கான வாய்ப்பாக அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று கன்னிராசிக்காரங்களோட அவங்க நெருங்கி பழகி இவங்களை அறியாமலேயே இவங்க மனசு, குடும்பம் எல்லாத்தையுமே அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சூழலுக்கு கன்னிராசிக்காரர்கள் ஆட்பட போறாங்க. அப்ப கன்னிராசிக்காரங்க கூட பழகுறவங்க யூஸ் பண்ணிப்பாங்கன்றத சொன்னோம், பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு தீமையை விளைவிக்கும்ல சார். அந்த மாதிரி தருணத்துல அவங்க எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், இந்தந்த விஷயத்துலலாம் யூஸ் பண்ணிப்பாங்கன்னா எதை சொல்லலாம்? இவங்களுடைய பொசிஷனுக்கே பிரச்சனை வருங்க. இவங்களோட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இவங்க வேலையில் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போனாங்களோ, குடும்பத்தை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டுட்டு வந்தாங்களோ, எப்படி பிரமிக்க வாழ்ந்து காட்டுறாங்களோ அதையெல்லாம் இவங்க கெடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இவங்களுடைய நல்ல மனசை, உதவி செய்யக்கூடிய மனசை தனக்கான வாய்ப்பாக, தனக்கான சூழலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இவங்க பொசிஷனை எப்படா கெடுத்து அந்த இடத்துக்கு தான் வரலான்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த நேரம் அறிமுகமாவாங்க. அந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், உறவாடி கெட்டு போகக்கூடிய ஒரு காலம், உறவாடி கெடப்போகக்கூடிய ஒரு காலம். நல்லவர்கள் என்று நம்பி நயவஞ்சகர்களை நல்ல பாம்பை வீட்டுக்குள்ள விட்ட நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இடத்துல கன்னிராசிக்காரங்க மிக கவனமாக இருக்கணும். உங்க நல்ல மனசை எல்லாருமே வரமா பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பா இதுல எப்படா எனக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பயன்படுத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. எல்லோரையும் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை இல்லை. உங்களுக்கு இறைவன் எதை கொடுத்தாரோ அதை மட்டும் பாருங்க. எல்லாருக்கும் உதவி செய்யணும், எல்லாரையும் காப்பாற்றணுங்கிற எண்ணத்தை இந்த 6 மாதத்திற்கு தயவு செய்து கன்னிராசிக்காரவங்க ஒதுக்கி வச்சிடணும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா,
மூழ்கிறவனை காப்பாற்ற போய் தானும் குதிச்ச கதையா, தன்னை இழுத்து போட்ட கதையா ஆயிடக்கூடாது. கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரை தான் கரை சேரணும், தான் சேஃப்டியாக நிற்கணும், அப்புறம் தான் அடுத்தவனை காப்பாற்றணும். அந்த நிலைமையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி வருவதற்கு முன்பாகவே யாரை எப்படி எங்கே எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நடந்துக்கிட்டா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பெயர்ச்சி என்பது இவர்களுக்கு எப்போ வருது? டிசம்பர் மாதத்தில். அது எந்த இடத்துல இருக்க போது, எந்தெந்த பாவங்களெல்லாம் பார்க்க போது, யாரெல்லாம் இவர்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள், பயன்படுத்துவார்கள் என்பதை பெயர்ச்சியில் நம்ம சூப்பராக பார்க்கலாம். இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு அடுத்தவங்க சேஃப்டியை பார்க்க போய் தன்னோட சேஃப்டி இழக்கக்கூடிய ஒரு நேரம்னு சொல்ல வரீங்க. சரிங்க சார். இப்போ கன்னிக்கு கவனம் தேவை. அடுத்ததாக இருக்கக்கூடிய மகர ராசி. மகர ராசிக்கு எந்த ரூபத்துல என்ன நடக்க போகுது சார்? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க இந்த 6 மாசத்துக்குள்ள ஒரு நபர் உள்ள வருவாங்க. அது பெரும்பான்மையாக உங்களுடைய எல்லா திட்டங்களுக்கும் உங்களுடைய பிளான் இருக்குல்ல, ஃபியூச்சர் பிளான் இருக்குது, ஒரு தொழில் ரகசியம் இருக்குது, அல்லது ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் ஏதோ ஒரு விஷயங்களை அவங்க ஒரு லோ பிளான், எப்போயுமே மகர ராசிக்காரங்க ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டமிட்டு அதை உழைத்து கரெக்டாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட, பொறுமை இதெல்லாமே அதிகம் இருக்கும். இதை ரொம்ப அருகில் க்ளோஸாக ஒரு நபர் உள்ளே வருவாங்க. இவங்க ஈஸியாக அனுமதிச்சிருவாங்க. வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய திட்டம் பிளான் எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லா ரெண்டு போனால் பரவாயில்ல, இவங்களுக்கு எதிராகவே பயன்படுத்துவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றேன்னா, இவர்களை அழித்து விட்டு அவங்க வளரணும்னு நினைப்பாங்க. நீ வந்த கத்துக்கிட்ட உள்ள வந்த, நான் எவ்வளவு ஓப்பனா இருந்தேன் சொன்னேன், நான் பல வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கட்டுக்கோப்பா காப்பாத்தி கொண்டுட்டு வந்த விஷயத்தை ஒருத்தன் ஈஸியா உள்ள வந்து அடைகிறதே தப்பு தான். அடைகிறது கூட மன்னிச்சிடலாம், அது உனக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்புன்னு கூட வச்சுக்க. ஆனா என்னைய அழிச்சிட்டு என்னை ஏறி மிதிச்சிட்டு நீ வளர போற அப்படிங்கிறதே மகர ராசிக்காரர்களுக்கு தெரியாதவாறு அவர்கள் நடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வச்சுக்க போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இவர்களுடைய வாழ்க்கையில ரொம்ப க்ளோஸா வர போறாங்க. ஆக மகர ராசிக்காரர்களுடைய திட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க போறாங்க. இவங்களுடைய வளர்ச்சியை கெடுக்க போறாங்க. இவங்க வளர்றதை பார்த்து பொறாமப்பட போறாங்க. பொறாமப்பட்டது மட்டும் இல்லாம இவங்க வளரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு உறவை இவர்களாகவே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நேரம் மகர ராசிக்கு வரக்கூடிய காலம். அப்ப அமைதிப்படை படத்துல வர மாதிரி இந்த சத்யராஜ் அமாவாசை கேரக்டரா இருப்பாரு. அந்த மாதிரி நம்ம ரியல் லைஃப்ல நடக்க போகுது மகர ராசிக்கு. நிச்சயமாக புதிய கூட்டாளி, புதிய உறவு, புதிய நண்பன், புதிய தொழில் பார்ட்னர், புதிய விஷயங்கள், புதிய அறிமுகங்கள், எல்லா இடத்துலையும் மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல வரக்கூடிய நபர்கள் வந்து உறவாடி கெடுப்பாங்க. அப்புறம் உள்ள வந்துட்டு முட்டுதான் கேட்பாங்க. உங்களை காலிலேயே உங்களுக்கு வந்து வினைய வச்சுக்கிட்ட மாதிரி அவங்கள நீங்கள் ரொம்ப மதித்து ரொம்ப ஓவராக அவங்களுக்கு இடம் கொடுத்து உங்களுக்கான பிரச்சனையை நீங்களே தேடிக்கிறீங்க அப்படிங்கிறத அது வந்துடைய நோக்கம். அப்படி தான் இதனுடைய அமைப்பு உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் கவனமாக இருக்கணும். கூடவே இருந்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து கைதட்டுறவனை கூட நம்பிடலாம். ஆனால் கூடவே இருந்து நீங்கள் எப்படி வளர்றீங்கிறத கவனிக்கிறவனை நீங்கள் நம்பவே கூடாது. உங்கள் கூட இருந்து ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக உங்களை கவனிக்கிறாங்க, அவங்கள நம்பாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாயிருவீங்க. அதனால இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒருத்தரை அனுமதிக்கும் போது மிக கவனமாக மகர ராசிக்காரங்க இடம் கொடுக்கணும். நடு வீட்டுக்குள்ளே நல்ல பாம்பா விட்ட கதையாக நீங்கள் வந்து நயவஞ்சகர்களை தேடி போய் பழகக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிரும். பெயர்ச்சி சில நன்மைகளையும் கொடுக்குது, நிறைய நன்மைகளை கொடுக்குது. ஆனாலும் கூட அது வருவதற்கு முன்பாகவே நீங்கள் யாரை எங்கே வைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தொழில் சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் இருக்கவங்கலாம் அந்த ஃபியூச்சர் பிளான்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், இது எல்லாத்துலேயுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம லைஃப்பில் நடக்கிறதும் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தொழில்னு வரும்போது இது வந்து ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க இந்த சப்ஜெக்டில் இருக்கவங்களாம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றீங்க. நிச்சயமாக. அதாவதுங்க தொழில் மட்டும் அப்படின்னு இல்லை, வேலையில் இருக்கிறவங்க திருமண வாய்ப்புகளுக்கு தனக்கு நடக்க போகிற நல்ல விஷயங்களை கூட ஒருத்தட்ட ஷேர் பண்ணுறேங்கிற பேரில் கெட்ட ஆளுகள்கிட்ட போய் நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால உங்கள் வாய்ப்பு பறிபோகும். அதில் கவனமாக இருக்கும். ரிஷபம், கன்னி, மகரம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறதுக்கு முன்பாகவே இந்த 6 மாத காலத்துக்குள்ள ஒரு காயத்தை கொடுத்தாலுமே இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்னால நீங்க சொன்ன மாதிரி அந்த காயத்துக்கு அப்புறம் அதுக்கு ஈக்குவலான ஒரு சந்தோஷம், அதுக்கு ஈக்குவலான ஒரு நன்மைகள் கிடைக்க போது இவங்களுக்கு எந்த ரூபத்துலலாம் அந்த நன்மைகள் அமையும் சார்? நிச்சயமாங்க. அதாவது ராகுவை போல் கொடுப்பவன் இல்லை, கேதுவை போல் கெடுத்து கொடுப்பவன் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 3 ராசிக்காரவங்களை பொறுத்தவரையும் ஒரு ஏமாற்றம் இருக்கு. ஆனால் அது அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொடுப்பனை தான். ஏன்னா ராகு கேதுகளை பொறுத்தவரை எவ்வளவு காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் சில ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களை ஏமாத்த வர்றவங்க எதிரி முகம் கொண்டு வரமாட்டாங்க, நண்பன் முகம் கொண்டு வருவாங்க, சொந்த உறவுகள் முகம் கொண்டு வருவாங்க, கூட்டாளி முகம் கொண்டு வருவாங்க. எதிரின்னு தெரிஞ்சா அங்கேயே விளக்கிடுவீங்க. ஆனால் உறவாடி கெடுக்கக்கூடிய நபர்களை கண்டு ஏமாறுவீங்க. கதவை திறக்கலாங்க, எல்லாரையும் உள்ள அனுமதிக்க முடியாதுல்ல. யாரை கூப்பிடணுங்கிறது இருக்குல்ல, யாரை வாசல்ல நிறுத்தணுங்கிறதுக்குல்ல, யாரும் வரவே வேணான்னு சொல்லணும். அந்த நிலை கொண்டு இந்த ராசிக்காரவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும்.
மாறா இவங்க எல்லாரையும் அனுமதிச்சாங்கன்னா, எல்லாருக்கும் இடம் கொடுத்தாங்கன்னா, எல்லாரையும் இவர்கள் விசுவாச பார்வை கொண்டு பார்த்தார்கள் என்றா, அங்கேதான் இவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சி நிற்கும். அங்கேதான் காயமே அதிகமா இருக்கும். ஆக ரிஷபம், கன்னி, மகரம் 3 ராசிக்காரர்களுமே நிலத்தத்துவ அடிப்படையில் வரக்கூடிய ராசிக்காரர்கள் என்பதனால ஒரு காயம் என்பது, ஒரு ஏமாற்றம் என்பது நீங்க அனுமதித்தால் மட்டுமே நடக்குமே தவிர நீங்கள் அனுமதிக்கலைன்னா நிச்சயமா நடக்காது. நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பழமொழி போல யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லியிருக்க எல்லா மெசேஜுமே நம்முடைய ரிஷபம், கன்னி, மகரம்க்கு ஒரு நல்ல ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி, லைஃப் டிசைடிங் பாயிண்ட்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 6 மாசத்துல அவங்க யார் யாருக்கு நம்ம எப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், லைஃப்ல எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணுன்றது ரொம்ப அழகா அவங்க தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ ராகு கேது பயிற்சியுடைய நம்ம முன்னோட்ட பலன்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது காற்று தத்துவ ராசிகள். ஸோ அதுக்கான பலன்களை நம்ம அடுத்த சீரியஸ்ல பார்க்கலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.